ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து சாட்டர்டே எடுத்த மினி விலாக் தான். சாட்டர்டே வந்து பசங்களுக்கு ஆஃப் டே ஸ்கூல் இருந்தது. அதை முடிச்சுட்டு அப்படியே எங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தோம். அவங்க பொண்ணு வந்து கீபோர்டு வாசிக்கிறாங்க. சூப்பராக வாசித்தாங்க. இவங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரும் ஒரே கிளாஸ் தான். இவன் வந்து அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணிட்டு போயிட்டு இருந்தான். அவங்க எப்படி வாசித்தாங்கன்னு பின்னால் நான் கொடுக்குறேன். எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். காசிக்கு போனாலும் கண்ணுக்கு தெரிஞ்ச ஆள் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தாங்க இவங்க. இந்த பழமொழியை சொன்னன்றதை சொல்கிறேன். நாங்கள் இந்த இடம் மாறி 1 வருஷம் ஆகுது. 1 வருஷத்துக்கு முன்னால் எங்களுக்கு இந்த இடத்த பற்றி எதுவுமே தெரியாது. இவங்க தான் இங்கே இருந்தாங்க. என் பையனுக்கு ஸ்கூல் புக்ஸு 2 பேருக்குமே அவங்க தான் வாங்கி வச்சாங்க. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே இது கிடைக்கும், இங்கே இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் இங்கே வீடே கிடைக்கல, வீடு தேடுறது கூட ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. தேங்க்யூ அண்ணா அண்ட் நிவேதா. இது மாதிரி உங்களுக்கும் ஃப்ரெண்டு இருக்காங்களா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இவங்க வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ரைட் ஹேண்டில் வந்து அது ஏதோ ஏபிசி அப்படின்னு இருக்குமா, அதெல்லாம் வந்து இப்படி தான், இந்த விரல் இது, இந்த விரல் இது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஓகேவா அப்படின்னு. அப்போ வாசி அப்படின்னா இவன் வாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். இவங்க எப்படி வாசிக்கிறாங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்புறமா வந்து விளையாடினாங்க. நிறைய மினியேச்சர்ஸ் அவங்க வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது நான் சின்ன வயசில் விளையாடின ஞாபகமே வந்தது எனக்கு. ஆனால் நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது இவ்வளோலாம் கிடைக்கவே இல்லை. கிடைச்சாலும் வாங்கியும் தரமாட்டாங்க. இப்போ பாருங்கள், கேஸு, சிலிண்ட்ரு, மிக்சி, ஹாட் பாக்ஸு, தவளை, கிளாஸு, தட்டுங்க, இட்லி பாத்திரம் எல்லாமே இருந்ததுங்க. நம்ம வீட்டுக்கு கூட இவ்வளோ யூஸ் பண்ணுவோமான்னு தெரியாது பாத்திரம். ஆனால் இவங்க அவ்வளோ தூரம் வச்சிட்டு இருந்தாங்க. அது பாருங்கள், அருகாமனை, ஜல்லிக்கரண்டி, அந்த காய் வதக்கிற கரண்டி எல்லாமே வச்சுருந்தாங்க. சாப்பிட்டுக்கிட்டே விளாட்னாங்க. அன்றைக்கி நல்லா ஃபன்னாக போச்சு. அப்புறமா கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். ஓகே, பாய்.